ஒரு டோர். அத திறந்தா என்ன ஆகும்? அதிகபட்சம் இன்னொரு ரூம் தான் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த வீட்ல இருந்த அந்த டோர ஒரே ஒரு தடவ திறந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு நரகமா மாறிடுச்சு. அந்த டோருக்கு பின்னாடி இருந்தது என்ன? ஏன் அத திறக்கக்கூடாதுன்னு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. நான் தான் உங்கள் கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க டோரை ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஈவ்லின் ஒருத்தங்க ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட இப்பதான் ஒரு புது டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அங்கேயே சொந்தமா ஒரு வுட் ஒர்க்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் பிளான். ஈவ்லின் கார்பென்ட்ரி ஒர்க்ல செம்ம எக்ஸ்பர்ட். அவங்க கையாலேயே செஞ்ச வுடன் ஷெல்ஃப்ல ரொம்ப அழகா சில ஆன்டிக் சிலைகளை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ரெட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. பையன் கேன ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு. இங்கதான் நமக்கு தெரிய வருது ரெட் அதே ஸ்கூல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசரா ஒர்க் பண்றாருன்னு. ஈவ்லின் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு அப்புறம் பிரின்சிபல் ரூலிய மீட் பண்றாங்க. அவங்க பையனுக்கு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு ரூலி, இது என்னோட ஜாப் தான், குவாலிட்டி எஜுகேஷன் தரதான் என்னோட டியூட்டி. ஆனா கெயின் இந்த புது சர்க்கிள்குள்ள மெர்ஜாக ரொம்ப கஷ்டப்படுறான். போக போக செட் ஆகி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி நார்மல் ஆகிடுவான்னு சொல்றாங்க. அப்புறம் ஈவ்லின் ஸ்கூல்ல கார்டன்ல தனியா உட்காந்துட்டு இருக்க கெயின் கிட்ட போறாங்க. அவனுக்கு ஒரு புது டாய் கொடுத்து மூட சேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வழியில இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சுன்னு கேட்க கெயின் ரொம்ப சோகமாகி, எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்க, டீச்சர்ஸும் என்ன ரொம்ப திட்டிட்டே இருக்காங்க, எனக்கு ஸ்கூல் மாத்தணும்னு தோணுது. அதுக்கு ஈவ்லின், இதுதான் இந்த டவுன்லயே பெஸ்ட் ஸ்கூல், மாத்த முடியாது, போக போக எல்லாம் சரியாகி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாள் வீட்ல ஈவ்லின் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கும் போது சடனா டோர் பெல் அடிக்குது. கதவு திறந்தா அவங்களோட முகம் அப்படியே மாறுது. வெளியில யாருன்னு பார்த்தா யூரையா அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அவரு ஒரு மீடியம், அதாவது பேய்ங்க கூட பேசி அதை விரட்டுறவரு. ஈவ்லின் அவரை வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றாங்க. வந்த உடனே யூரையா வீட்டை சுத்தி பார்த்துட்டு ஏதோ விசித்திரமா மந்திரம் சொல்றாரு. அப்புறம் டொராட் கார்ட்ஸ்னு ஒண்ணு, அதை எடுத்து ஈவ்லினோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாரு. உங்க ஹஸ்பண்ட் சீக்கிரமா நிறைய காசு சம்பாதிச்சு கொண்டு வருவார்னு சொல்ல ஈவ்லின் ரொம்ப ஹாப்பியாடுறாங்க. ஆனா அடுத்த கார்டை எடுக்கும்போது இந்த ஃபேமிலிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றாரு. அப்ப பார்த்து ரெட்டு பையன் கேனை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. கேன் ஏதோ ஸ்கூல்ல சண்டை போட்டதால அவனை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தனியா ஈவ்லின் கிட்ட வந்து எதுக்கு இந்த பேய் ஓட்டுற ஆளெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு கோபமா கேட்கறாரு. அதுக்கு ஈவ்லின் புது வீட்டுக்கு ஒரு பிளெஸிங் வாங்க தான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் யூரையா கிட்ட அடுத்த வாரம் வந்து ஹவுஸ் பிளெஸிங் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அன்னைக்கு நைட்டே 2 பேரும் பையனோட பிஹேவியரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. பிரின்சிபல் ரூலி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இனிமே அவன் ஸ்கூல்ல சண்டை போட்டா அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு ரெட்டு சொல்றாரு. அப்புறம் கெயின் ரூம்குள்ள போய் 2 வீக்ஸ் கிரவுண்டுக்கோ டிவி கேம்ஸ் எதுவுமே கிடையாது, மறுபடியும் நீ சண்டை போட்டா 1 வருஷத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு பனிஷ்மெண்ட் தராங்க. பையன் ரொம்ப சோகமாகறத பார்த்தோன்னே உடனே ஈவ்லின் நாளைக்கு நம்ம ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போறோம்னு சொன்னதும் அவனோட மூடு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஹாப்பி ஆகிறான். அடுத்த நாள் காலையில கெயின் ரொம்ப எக்ஸைட்டடா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸை எழுப்புறான். 3 பேரும் காட்டுக்குள்ள போய் செம்மையா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. காட்டுக்குள்ள போக போக ரெட் ஒய்ஃப் கிட்ட ஒரு என்வலப் கொடுக்கறாரு. அதுல அவங்களோட புது வுட் ஒர்க்ஸ் பிசினஸ் டெவலப்காக வெப்சைட் URL இருக்கு. ஈவ்லின் ரொம்ப எக்ஸைட் ஆகி தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா பையனை காணோம். பதறி போய் தேடும் போது ஒரு விசித்திரமான கதவு முன்னாடி கெயின் நிக்கிறான். அந்த கதவை சுத்தி எந்த செவரும் இல்ல, சப்போர்ட்டே இல்லாம தனியா நிக்குது. அது மட்டும் இல்லாம சங்கிலி அப்புறம் பெரிய பெரிய பெல்ட் வச்சு பூட்டி இருக்கு. கெயின் அதை ரொம்ப அட்ராக்ட் ஆகி கியூரியஸா பார்த்துட்டே இருக்கான். காட்டுக்கு நடுவுல இப்படி ஒரு கதவான்னு பேரண்ட்ஸ் குழம்புறாங்க. ஈவ்லினுக்கு அந்த கதவை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரெனோவேட் பண்ணணும்னு ஆசை வருது. அவங்களுக்கு கார்பெண்டர்ஸ் ஆன்டிக் வுட் ஒர்க் மேல ரொம்ப கிரேஸ். ரெட் ஃபர்ஸ்ட் வேண்டாம், இது பார்க்கறதுக்கு ரொம்ப சஸ்பிஷியஸா இருக்கு, பூச்சி ஏதாவது அடிச்சிருக்கோன்னு சொல்றாரு. ஆனா ஈவ்லின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால ஓகே சொல்லி அதை ட்ரக்ல ஏத்தி வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஈவ்லின் டைம் வேஸ்ட் பண்ணாம டோர் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. 3 நாள் கஷ்டப்பட்டு சாண்டிங் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி பெயிண்டிங் அடிச்சு கதவை புதுசு மாதிரி மாத்திடுறாங்க. இப்போ அவங்க வீட்டு அலமாரிக்கு கதவு தேவைப்பட்டதால ரெட் அதை அங்க பிக்ஸ் பண்றாரு. இப்போ அந்த கதவு ஸ்லோவா தானாலே திறக்குது. ஏதோ ஒரு டார்க் மிஸ்டீரியஸ் எனர்ஜி வீட்டுக்குள்ள என்டர் ஆன மாதிரி. அடுத்த நாள் காலையில கிச்சன்ல பாதி சாப்பிட்ட ஃபுட் சிந்தி இருக்கு. கேன் தான் பண்ணிருப்பான்னு ஈவ்லின் கேட்க அவன் நான் பண்ணலன்னு சாதிக்கிறான். அப்புறம் ஈவ்லின் அலமாரியில இருந்த ஜாக்கெட்டை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது ஜாக்கெட் பேக்கெட்ல கை விடுறாங்க. அது உள்ள பார்த்தா ஃபுல்லா புழுக்கள் இருக்கு. பயந்து போய் அதை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ரெட்டு கிட்ட விஷயத்த சொல்லி பையன் தான் ஏதோ பிராங்க் பண்றான்னு சந்தேகப்படுறாங்க. ரெட்டு நான் அவன் கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. அப்புறம் கிச்சனுக்கு போற ஈவ்லின் அங்க ஒரு பொண்ணு நிழல் மாதிரி நிக்கிறத பார்த்து பயந்து லைட் போடுறாங்க. பார்த்தா அங்க அவங்க பையன் கேன் நிக்கிறான். இருட்டுல நீ என்னடா பண்றன்னு கேக்குறாங்க. கண்ணை மூடினா ஏதோ மான்ஸ்டர் துரத்துற மாதிரி இருக்கு, தூக்கம் வரலன்னு பயப்படுறான். அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்தி தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த அலமாரிக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே வந்து அவங்கள பிடிக்க பாக்குது. ஆனா அவங்க கதவை டக்குன்னு சாத்திடுறாங்க. அடுத்த நாள் காலையில யூரையா ஹவுஸ் பிளெஸிங்காக வீட்டுக்கு வராரு. வந்த உடனே ஏதோ சரியில்லைன்னு சென்ஸ் பண்றாரு. வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள ஏதோ ஈவில் ஸ்பிரிட் வந்துருச்சு, உடனே கிளீன் பண்ணணும்னு சொல்லி சால்ட் அப்புறம் ஸ்மோக் வச்சு பிளஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அலமாரி கிட்ட வரும்போது அந்த ரெட் டோரை பார்த்து இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேக்குறாரு. ஈவ்லின் சொல்றாங்க, அது காட்டுல கிடந்துச்சு, நாங்க ரெடி பண்ணி வீட்டுல மாட்டிருக்கோம்னு கேஷுவலா சொல்றாங்க. அதை கேட்டதும் யூரையா பயந்து போய் இந்த கதவுல டார்க் எனர்ஜி இருக்கு, உடனே இதை தூக்கி போடுங்க சொல்லிட்டே இருக்கும் போது சடனா அந்த கதவு தானா மூடுது. அந்த ஈவில் பவர் வீட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பயந்து போன யூரையா முதல்ல அந்த கதவை தூக்கி போட்டுருங்க, இல்லனா நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஈவ்லின் ரெட்டி கிட்ட சொன்னதால கதவை கழட்ட ட்ரை பண்றாரு. ஆனா ஸ்க்ரூஸ் மாட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது. அதனால நான் ஃப்ரீயா இருக்கிற வீக்கெண்ட்ல கழட்டுறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஈவ்லின் டவுன் லைப்ரரிக்கு போய் அங்க இருக்கிற லைப்ரரியன் கிட்ட டவுன்ல நடந்த ஏதாவது ஒரு மிஸ்டீரியஸான சம்பவத்தை பத்தி கேக்குறாங்க. லைப்ரரியன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் மிஸ் ஆன அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஈவ்லினோ நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் செக் பண்ணும்போது கடைசி கேஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு, மிஸ் ஆன அந்த கடைசி பொண்ணு பேரு மேகி பிராண்ட்ஃபார்டுன்னு தெரிய வருது. அந்த பொண்ணு மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கடத்தலை நின்னு இருக்கு. அன்னைக்கு நைட்டே ஈவ்லின் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. ஆனா ரெட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப குழப்பிக்காத, அந்த யூரையா பேச்சை கேட்டு ஓவரா திங்க் பண்ற, நீ வேற ஏதாவது ஆபீஸ் இருந்தா போய் பாருன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் முழிச்சு பார்க்கும்போது அந்த கதவுல அடிச்ச பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சு போயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அடிச்ச பெயிண்ட் இப்படி ஆனதை பார்த்து ரெட்டுக்கு இப்பதான் டோர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு லைட்டா புரியுது. மறுநாள் ஈவ்லின் வீட்டுல தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அலமாரிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பொண்ணு தலையை விரிச்சு போட்டு வீட்டை சுத்தி சுத்தி வருது. ஆனா ஈவ்லின் அதை கவனிக்கல. அப்பதான் அந்த அலமாரிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. ஈவ்லின் போய் பாக்குறாங்க. ஸ்லோவா திறந்து பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. படா உள்ள ஒன்னும் இல்லன்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்பதான் ரெட்டி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உடனே ஸ்கூலுக்கு வா, சீரியஸ் மேட்டர்னு. ஸ்கூல்ல பிரின்சிபல் ரூலி கேன் மறுபடியும் சண்டை போட்டிருக்கான், எனக்கு வேற வழி இல்ல, அவனை டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. அன்னைக்கு நைட்டு ரெட்டு ஒரு ஐடியா சொல்றாரு, கெய்னை என் கூடவே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு கூட்டிட்டு போறேன், அப்பதான் அவனுக்கு டீம் ஒர்க்னா என்ன, ட்ரஸ்ட்னா என்னன்னு புரியும்னு. அதனால காலையில அப்பாவும் பையனும் வேலைக்கு கிளம்புறாங்க. ஈவ்லின் வீட்டுல இருக்கிறப்போ அந்த மிஸ்ஸிங் சில்ட்ரன் ஆர்டிகல்ஸை மறுபடியும் பாக்குறாங்க. இந்த கடைசியா காணாம போன பொண்ணு மேகியோட அம்மா மிஸ்ஸஸ் பிராண்ட்ஃபார்ட பார்க்க கிளம்புறாங்க. அவங்களே ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்க வீடை தேடி போறாங்க. அவங்க கிட்ட ஈவ்லின் அந்த கதவை காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த விஷயத்த சொல்லும் போது மிஸ்ஸஸ் பிராண்ட்ஃபார்ட் ஷாக் ஆகி பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு கத்துறாங்க. இப்போ மிஸ்ஸஸ் பிராண்ட்ஃபார்ட் அந்த சாபம் பிடிச்ச கதவோட கதையை விரிவா சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு மேகி இந்த டவுன்ல இருந்த ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்கு அடிக்கடிக்கு போவா. அது ஏதோ சாபம் பிடிச்ச வீடு, அங்க போகாதன்னு நான் எவ்வளோ தடுத்தேன், அவ கேட்கவே இல்லை. அந்த வீடு அவளை ஏதோ விசித்திரமா அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அவ திடீர்னு காணாம போயிட்டா. அதே டைம்ல டவுன்ல இருந்த நிறைய சின்ன பசங்களும் அடுத்தடுத்து மிஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் அந்த கெட்ட சக்தியால நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமே எந்த குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். டன் கணக்குல கெரோசின் வாங்கி ஊத்தி அந்த வீட்டையே முழுசா கொளுத்தி சாம்பலாக்குனேன். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த வீடு முழுக்க எரிஞ்சோம், இந்த உடன் டோர் மட்டும் ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம எரியவே இல்லை. பயந்து போனா அதை 8 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி நிலத்துக்கு அடியில புதைச்சு வச்சேன். ஆனா சில நாள் கழிச்சு பார்த்தா அது மறுபடியும் தரைக்கு மேல வந்து அப்படி நின்னுட்டு இருந்தது. வேற வழி இல்லாம பெரிய பெரிய சங்கிலியால அதை சுத்தி பெல்ஸை வச்சு பூட்டு போட்டு வச்சிருந்தேன். யாரும் போகாத காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த டவுன்ல எந்த குழந்தையும் காணாம போகல. ஆனா இப்போ நீங்க தெரியாம பண்ண காரியத்தால அந்த ஈவில் பவரை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இதை கேட்டு ஷாக்கிங்ல நிக்கிற ஈவ்லினுக்கு திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு கெய்னை நான் வீட்டுல டிராப் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஈவ்லின் பதறி போய் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு ரொம்ப ஸ்பீடா ஓடுறாங்க. அதே நேரத்துல வேலை முடிஞ்சு ரெட்டும் வீட்டுக்கு ஸ்பீடா வராரு. 2 பேரும் பயத்தோட வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா அங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த கதவு வழியா அந்த ஈவில் பவர் அவங்களோட ஒரே பையன் கெய்னை அண்டர்வேர்ல்டுக்கு கடத்திட்டு போயிடுச்சு. பையன் காணோன்ற விஷயம் தெரிஞ்சதோ அத்தாரிட்டிஸ் போலீஸ் வராங்க. ஆனா அவங்களால கேஸை ஃபைல் பண்ணி டீட்டெயில்ஸை நோட் பண்றதை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. பையனை எழுந்துட்டு கதறி அழுகிற ஈவ்லினுக்கு என்ன பண்றதுனே புரியல. உடனே அவங்க அந்த கோஸ்ட் கூட பேசுறவரு யூரையாவை கூப்பிடுறாங்க. வீட்டை சுத்தி பார்த்த யூரையா அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை தராரு, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்கலனா தான் கெய்ன் அந்த அண்டர்வேர்ல்டுக்குள்ளேயே பர்மனண்டா தங்கிடுவான், அப்புறம் அவனை மீட்கவே முடியாது. உடனே அந்த கதவை அது எங்க இருந்ததோ அதே இடத்துக்கு கொண்டு போகணும். அங்க வச்சு ஒரு இரவு பூஜை பண்ணி அந்த கெட்ட ஆவி கூட நம்ம பார்கெயின் பண்ணி தான் பையனை மீட்கணும்னு சொல்றாரு. பையனை எப்படியாவது காப்பாற்றணும்ன்ற வெறியில இருக்கிற ரெட்டு ஒரு சுத்தியில எடுத்துட்டு போய் கழட்டவே முடியாத மாதிரி இருந்த அந்த சாபப்பட்ட கதவை அடிச்சு உடைச்சு கழட்டி எடுக்கிறாரு. அப்புறம் ஈவ்லின், ரெட் மற்றும் யூரையா 3 பேரும் அந்த கதவை ட்ரக்ல ஏத்திட்டு காட்டுக்குள்ள அந்த டோர் எங்க இருந்ததோ அதே ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம யூரையா அவரோட ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. எப்பயும் போல ஒய்ஜா போர்டை வச்சு ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த அண்டர்வேர்ல்டு கேட் கீப்பர்னு சொல்லப்படுற எம்பூசான்னு ஒரு லேடி கோஸ்ட் கான்டாக்ட் பண்றாரு. அவகிட்ட உன் மாஸ்டர் கூட எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வேணும்னு யூரையா கேட்கிறாரு. அதுக்கு அந்த கோஸ்ட் எம்பூசா,
என் மாஸ்டர் இப்போ புதுசா வந்த குழந்தைங்களோட பிஸியா இருக்காரு, பார்க்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்றா. இந்த ஒய்ஜா போர்டையும் உடைச்சிடறா. ஆனா யூரையா சும்மா இல்ல, திருப்பி ஒரு ஒய்ஜா போர்டை ரெடி பண்றாரு. இப்போ மறுபடியும் எம்புசாவை கூப்பிட்டு கெயினோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க தான் பையனுக்காக மாஸ்டர் கூட என்ன பார்கெயின் பண்ணவும் தயாரா இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்போ அந்த எம்புசா மீட்டிங்க்கு ஓகே சொல்றா. அடுத்த செகண்டே அந்த இடம் ஃபுல்லா இருட்டாகுது. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. யூரையா ஒரு லேண்டன் லைட்டை பத்த வச்சு பார்க்கும்போது அவங்க முன்னாடி பல வருஷங்களா கடத்தப்பட்ட அந்த பேய் குழந்தைங்க பயங்கரமான உருவத்துல நிக்கிறாங்க. அடுத்த சில செகண்ட்ல அந்த குழந்தைங்க காத்துல மறைஞ்சி அந்த உடன் டோர் ஸ்லோவா திறக்குது. ரொம்ப பயமா இருந்தாலும் தான் பையனுக்காக ஈவ்லினும் ரெட்டும் மற்றும் யூரையா 3 பேரும் ஸ்லோவா அடிமேல் அடி வச்சு அந்த டோர் வழியா உள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க அவங்க அந்த மெயின் ஈவில் ஸ்பிரிட் முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறாங்க. இப்போ நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஈவ்லினும் ரெட்டும் கதறி அழுது எங்க பையனை விட்டுடு, வேணும்னா அதுக்கு பதிலாக எங்க உயிரை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டெவில் கொடூரமா சிரிச்சுட்டு, எனக்கு அடல்ட்ஸ் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, எனக்கு சின்ன பசங்களோட பயம் தான் ஃபுட்டு, அதுலயும் உங்க பையன் கெயின் தான் என்னோட இப்போதைக்கு ஃபேவரட் ஃபுட்டு. ஆனா உங்க பையன் உங்களுக்கு திரும்ப வேணும்னா அதுக்கு பதிலா மற்ற குழந்தைங்களையும் அவங்களோட பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்த நீங்க தயாரானு கேக்குது. தான் பையன் உயிர் பிழைச்சா போதும்னு நினைச்ச ஈவ்லினும் ரெட்டும் யோசிக்காம ஓகே சொல்றாங்க. உடனே அந்த டெவில் பல விசித்திரமான கண்டிஷன்ஸ் இருக்கிற ஒரு டார்க் கான்ட்ராக்டை வெளியே எடுக்குது. இப்ப 2 பேரும் அதுல ரத்தத்தால சைன் போட்ட உடனே அண்டர்வேர்ல்ட்ல இருந்த கெயின் வெளியே வரான். அந்த ஃபேமிலி ஒரு வழியா ஒன்னாகி கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஆனா அங்க இருந்து கிளம்பும் போது யூரையா அவங்கள கடுமையா வார்ன் பண்றாரு. நீங்க டெவில் கூட போட்ட கான்ட்ராக்டை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிடணும், இல்லனா இதோட பின்விளைவு ரொம்ப கொடூரமா இருக்கும். நான் இப்பவே இந்த டவுனை விட்டு ஓட போறேன், நீங்களும் பையனை கூட்டிட்டு உடனே இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில சொன்ன மாதிரி ஈவ்லினும் கெயினும் அவங்களோட பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த டவுனை விட்டு கிளம்ப தயாராகிறாங்க. ஆனா ரெட் மட்டும் எனக்கு இங்க கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, முடிச்சிட்டு நானும் அப்புறம் பின்னாடியே வரேன்னு சொல்லி அவங்கள மட்டும் தனியா அனுப்பி வைக்கிறாரு. அவங்க போனதும் ரெட் அந்த சாப பிடிச்ச ஈவில் டோரை எடுத்து மறுபடியும் பழைய மாதிரியே நீட்டா ரெனோவேட் பண்ணி ரெடி பண்றாரு. அப்புறம் யாருக்கோ தெரியாம அவர் பையன் கெயின் படிச்ச அதே டவுன் ஸ்கூலுக்குள்ள அந்த கதவை கொண்டு போய் ஒரு ரூம்ல பர்மனண்டா ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஒர்க் எல்லாம் முடிஞ்சதும் அந்த ரூம்க்கு பிரின்சிபல் ரூலி கிட்ட கொடுத்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த டவுனை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த சாப பிடிச்ச கதவு 100கணக்கான குழந்தைங்க படிக்கிற அந்த ஸ்கூல்லயே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த டெவிலுக்கு இப்ப டெய்லி புது புது குழந்தைங்க பயத்தோட இரையாக போறாங்க. அவங்களோட சொந்த பையன் கெயினை காப்பாத்த மத்த அப்பாவி குழந்தைங்களை அந்த பேய்க்கு இரையாக்க துணிஞ்ச ஈவ்லின் மற்றும் ரெட் கப்புள்ஸோட மிக கொடூரமான பார்கன் இதுதான். பாத்தீங்களா, பெத்த பையனை காப்பாற்றணும்னு ஊர்ல இருக்கிற மற்ற சின்ன குழந்தைங்கள எல்லாரையும் அந்த டெவிலுக்கு இரையாக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த கதவு அந்த ஸ்கூல்லே தான் இருக்கு. அடுத்த இரையா எந்த குழந்தை மாட்ட போகுதோ தெரியல. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க மட்டும் ஈவ்லின் ரெட் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்ததா அப்லோட் பண்ண போற செம்ம த்ரில்லிங் மூவி ஸ்டோரிஸ் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.